ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான எறா கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த எறா கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல எறாவை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த நரம்பு எடுக்கிறது தாங்க முக்கியமான ப்ராசஸ். அந்த உள்ள ஒரு குடல் இருக்கும், அதை வந்து டூத் பிக்கை வச்சு எடுக்கிறத விட இந்த மாதிரி கத்தி வச்சு அறுத்து விட்டு எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக லாஸ்ட் வரைக்கும் வரும். லாஸ்ட்டில் ஒரு முடிச்ச மாதிரி இருக்கும், அது வரவே வராது நீங்கள் டூத் பிக்கில் எடுத்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா அதுவும் வந்துடும், அதே சமயம் சூப்பராகவும் இருக்கும், நல்ல மசாலா இறங்கும். ஸோ இப்போ அந்த இறால் நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவி புளிஞ்சு எடுத்தாச்சு. இதை ஒரு கடாயில் போட்டுட்டு சும்மா வெறுமனே அப்படியே நீங்கள் ஒரு அரை நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த கெட்ட ஸ்மெல் உள்ள தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரெக்டாக கிரேவி கொதித்து வந்ததுக்கப்புறம் போட்டு இறக்கணும் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ஸ்மெல், இந்த தண்ணியெல்லாம் கிரேவியில் இறங்கி அது சாப்பிடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்மெல்லும் அந்த ஒரு டேஸ்ட்டும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அதில் இருக்க கெட்ட தண்ணியெல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா அந்த எறா கிரேவி ரொம்ப கமகமான இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான டிப், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க எறா கிரேவியை தாளிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, பெருஞ்சீரகம் தாளிச்சுக்கோங்க, கூடவே கருவேப்பிலை, வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 4 தக்காளி பழம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இது நல்லா பச்சை வாசனை போக கலந்து நல்லா நிறம் மாறி வரும். அது வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா நிறம் மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா பொடியை சேர்க்கலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சீக்கிரமாக வந்துடும். அந்த தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போக நல்லாவே வதங்கி வந்துடும். ஸோ எப்போவுமே தண்ணி பட இருக்கும்போது நீங்கள் பொடி எதையுமே சேர்க்காதீங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த அந்த எறாவையும் எடுத்து இதில் சேர்த்து ஒரு 2-3 முறை கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் பொடி அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இந்த மிளகுத்தூள் இறா சம்மந்தமாக நீங்கள் எது செஞ்சிங்கனாலும் அதில் மிளகுத்தூள் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தது உங்களால் பார்க்க முடியும். இது நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு அப்படின்ற பக்குவத்தில் நம்ம இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி மூடி போட்டு சிம்மில் வச்சு விட்டுறலாம். ஒரு 3 நிமிஷம் இருந்தாலே போதும், இல்லை ஒரு 4 நிமிஷம் இருந்தாலே போதும். நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க, அருமையான எறா கிரேவி தயார். இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்னா இந்த எறா கிரேவி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடமே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக அந்த எறாவை நான் சொன்ன மாதிரி வெறும் கடாயில் போட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மலாக நம்ம சாப்பிடும்போது இருக்கிற அந்த கவுச்சி ஸ்மெல் வரவே வராது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.